வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கத்துக்க போறோம். எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்களான்னா, சில சமயங்கள்ல நம்மகிட்ட ஏதாவது ஒண்ணு ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்கார்சிட்டி. ஏதோ இருக்கிறதே கொஞ்சம் பணம் தான். அந்த கொஞ்சம் நெஞ்ச பணத்தையும் அவன் கேட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுக்கு இருக்கிறதே ஒரு சில நண்பர்கள். அவங்களும் இப்ப ரொம்ப பேசுறதில்ல. கிடைச்ச கொஞ்ச நேரத்தையும் அவன் வேஸ்ட் பண்ணிட்டான். இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கொஞ்ச நெஞ்ச சொற்ப, வெகு சில, 1, 2 இந்த மாரி ரொம்ப கம்மியா அப்படின்னு சொல்ற இடங்கள்ல தான் நம்ம இந்த வாட் ஃபியூ, வாட் லிட்டில் இந்த ஃப்ரேசஸ நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ 2 ஃப்ரேசஸ் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒண்ணு ஃபியூன்னு இருக்கு அப்படின்னா, இது கூட நம்ம எப்பவுமே கவுண்டபிள் நவுன்ஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ எதையெல்லாம் நம்மளால 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ண முடியுமோ, அந்த நவுன்ஸ் கூட நம்ம வாட் ஃபியூ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். எதையெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது, அளவு தான் அப்படின்ற மாதிரியான நவுன்ஸ் கூட நம்ம வாட் லிட்டில்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் அப்படின்னா, எவ்வளவு சாப்பிட்ட? அப்படிதான் நம்ம கேட்போம் இல்லையா? அப்படின்ற மாதிரி இடங்கள்ல நம்ம வாட் லிட்டில்ல யூஸ் பண்ணுவோம். இப்ப இதுவே அந்த ஃபுட் வந்து நம்ம இட்லி, இல்ல பிஸ்கட் அப்படின்னா, அத நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல நம்ம வாட் ஃபியூவ யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த நவுன்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண முடியாதோ, அளவோ அப்ப வாட் லிட்டில். எதையெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமோ, என்ன கூடியவை அப்படின்னா வாட் ஃபியூ இப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டே பார்த்துடலாம். சப்ஜெக்ட், வெர்ப், வாட் லிட்டில் இல்லன்னா வாட் ஃபியூ இந்த நவுனுக்கு ஏத்த மாதிரி. அதுக்கு அடுத்தது நவுன், அப்புறம் ஒரு கிளாஸ். ஸோ ரொம்ப லென்த்தியா இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம். 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்களான்னா, 3வது எக்ஸாம்பிள நீங்களே ட்ரை பண்ணிடலாம். சிம்பிள் தான். இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. தங்கிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தையும் அவள் தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடையாக அளித்தாள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப இந்த மாதிரி சென்டென்சஸ ஃப்ரேம் பண்றதுக்கு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டா நம்ம இந்த சென்டென்ஸ பிரிச்சுக்கலாம். ஒரு பார்ட் என்னன்னா மெயின் கிளாஸ். அவள் தொண்டு நிறுவனத்திற்கு நன்கொடையாக அளித்தாள். எதை அளித்தாள்? பணத்தை. அவள் தொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக அளித்தாள். இதுதான் பேசிக்கான அந்த சென்டென்ஸ். அதுல அந்த பணம் வந்து நெறைய பணம்லாம் இல்ல. ஏதோ அவகிட்ட இருந்த கொஞ்சம் நெஞ்ச பணம் அப்படின்றத நம்ம வந்து எலாபரேட்டா இந்த வாட் ஃபியூ, வாட் லிட்டில் இந்த ஸ்ட்ரக்சர வச்சு நம்ம சொல்லப் போறோம். அவ்வளோதான். ஸோ இந்த பார்ட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கலாமா? இப்ப இதுல பாருங்க பணம். கவுண்டபிள் நவுனா, அன்கவுண்டபிள் நவுனா அப்படின்னு நம்ம நெறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோம். பணம் அப்படின்னு ஜென்ரலா மணி அப்படின்னு சொல்றப்போ, அது அன்கவுண்டபிள் நவுன். எவ்வளவு பணம் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ரூபாய் நோட்டுகளை, காயின்ஸ நம்மளால கவுண்ட் பண்ணலாம். பட் பொதுவா பணம், மணி அப்படின்னு சொல்றப்ப அது அன்கவுண்டபிள் நவுன். அப்பன்னா நம்ம யூஸ் பண்ண போறது வாட் லிட்டில். கரெக்ட்டா? ஸோ தன்னிடம் இருந்த கொஞ்ச நெஞ்ச பணம். இப்படி நம்ம சொல்லணும். ஸோ தன்னிடம் இருந்த இருக்கிறதுனா பொசெஷன். ஹேவ் இது ஹேஸ் இல்லன்னா ஹேட் இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ கொஞ்ச நெஞ்ச பணம் அப்படின்னா வாட் லிட்டில் மணி தன்னிடம் இருந்தது. இந்த இடத்துல தன்னிடம்ன்றது அவள் இல்லையா? அதனால ஷி ஹேட். வாட் லிட்டில் மணி ஷி ஹேட். அவளிடம் இருந்த கொஞ்ச நெஞ்ச பணம். வாட் லிட்டில் மணி ஷி ஹேட். இப்போ இத கொண்டு வந்து இந்த மெயின் கிளாஸ்ல சேர்க்க போறோம். ஸோ மெயின் கிளாஸ் பாருங்க. நன்கொடையாக அளித்தாள். ஷி டொனேட்டட். எத? அவகிட்ட இருந்த கொஞ்ச நெஞ்ச பணத்த. ஷி டொனேட்டட் வாட் லிட்டில் மணி ஷி ஹேட் டு த சேரிட்டி. தொண்டு நிறுவனத்திற்கு. ஷி டொனேட்டட் வாட் லிட்டில் மணி ஷி ஹேட் டு த சேரிட்டி. சிம்பிளா இருக்கு இல்லையா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் 2, 3 எக்ஸாம்பிள நம்ம இந்த மாதிரி இருந்த, இருக்கிற இந்த மாதிரி பொசிஷன வச்சு தான் நம்ம சொல்லப் போறோம். இந்த ஸ்ட்ரக்சர் முழுமையா உங்களுக்கு பழகணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து நம்ம வெர்ப்ஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ அவன் தன்னிடம் இருந்த கொஞ்ச நெஞ்ச பலத்தை எல்லாம் அப்படியே கொண்டு அந்த பெட்டியை தூக்க முயன்றான். பலத்தை கூட்டி அந்த பெட்டியை தூக்க முயன்றான். இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ மெயின் கிளாஸ் பாருங்க. அவன் பெட்டியை தூக்க முயன்றான். அவ்வளோதான். அதுக்கு அவன் கொஞ்ச நெஞ்ச பலத்தை யூஸ் பண்ணான் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ தன்னிடம் இருந்த கொஞ்ச நெஞ்ச பலம். இத ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ பலம்னா அது ஸ்ட்ரென்த். அத நம்ம 1, 2, 3ன்னு கவுண்ட்லாம் பண்ண முடியாது. அப்போ வாட் லிட்டில் தான் இல்லையா? அப்போ வாட் லிட்டில் ஸ்ட்ரென்த் தன்னிடம் இருந்த, அவனிடம் இருந்த ஹி ஹேட். ஏன்னா மெயின் கிளாஸ் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. அதனால இதனையும் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். வாட் லிட்டில் ஸ்ட்ரென்த் ஹி ஹேட். இப்போ மெயின் கிளாஸ ஃப்ரேம் பண்ணிடலாம். அவன் பெட்டியை தூக்க முயன்றான். முயற்சி பண்ணான். ட்ரை பண்ணான். He tried to lift the box with what little strength he had. He tried to lift the box with what little strength he had. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அவ தன்னிடம் இருந்த கொஞ்ச உணவையும்
மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டாள். அவகிட்டயே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டாள். இதுதான் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல. ஸோ மெயின் கிளாஸ் பாருங்க. அவள் உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டாள். இதுதான் சென்டென்ஸ். அந்த உணவை தான் நாம ஏதோ அவகிட்ட இருந்து கொஞ்சம் உணவு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எம்ஃபசைஸ் பண்றோம். இப்ப இந்த பார்ட்ட நம்ம ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ ஃபுட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அது வந்து அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வாட் லிட்டில் ஃபுட் ஷி ஹேட். பாஸ்ட் டென்ஸ் இந்த இடத்துல தன்னிடம் இருந்த அப்படிதான் இருக்கு. அப்போ வாட் லிட்டில் ஃபுட் ஷி ஹேட். இப்போ இந்த மெயின் கிளாஸ்ல சப்ஜெக்ட் என்ன, வெர்ப் என்ன பார்த்துடலாமா? சப்ஜெக்ட் என்ன? அவள் தான். அவள் பகிர்ந்து கொண்டாள். அப்போ ஷி ஷேர்டு. எதை? வாட் லிட்டில் ஃபுட் ஷி ஹேட். யாரோட? மற்றவர்களுடன், வித் அதர்ஸ். ஷி ஷேர்ட் வாட் லிட்டில் ஃபுட் ஷி ஹேட் வித் அதர்ஸ். எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஓய்வு நேரத்தையும் நான் படிப்பதில் தான் செலவிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் என்னுடைய ஓய்வு நேரத்தை படிப்பதில் செலவிடுகிறேன். இதுதான் சென்டென்ஸ். அதுல அந்த ஓய்வு நேரத்தை நம்ம எம்பசைஸ் பண்றோம். எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஓய்வு நேரத்தையும், கொஞ்ச நஞ்ச நேரத்தையும், சொற்ப ஓய்வு நேரத்தையும் இப்படியெல்லாம் தான் நம்ம எம்பசைஸ் பண்றோம். அப்போ இந்த பார்ட்டை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஓய்வு நேரம், ஃப்ரீ டைம் அப்படின்றது அன்கவுண்டபிள். அப்போ வாட் லிட்டில். அப்போ வாட் லிட்டில் ஃப்ரீ டைம். இப்போ இந்த இடத்துல எனக்கு இருக்கும் அப்படின்னு இருக்கு. செலவிடுகிறேன். எப்பவுமே நான் எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஓய்வு நேரத்தை செலவிடுகிறேன். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதனால தான் நம்ம ஐ ஹேட்னு போடல, ஐ ஹேவ்னு போட்டிருக்கோம். வாட் லிட்டில் ஃப்ரீ டைம் ஐ ஹேவ். இப்போ நீங்க சப்ஜெக்ட் அண்ட் வெர்பை பார்த்துருங்க. நான் படிப்பதில் செலவிடுகிறேன். செலவிடுறதா அந்த இடத்துல மெயின் வெர்ப். அப்போ ஐ ஸ்பெண்ட் மை டைம், மை ஃப்ரீ டைம் ஆன் ரீடிங். படிப்பதில் செலவிடுகிறேன் அப்படின்னு சொன்னா போதும். ஆனா நம்ம எம்பசைஸ் பண்றோம். I spend what little free time I have on reading. I spend what little free time I have on reading. இப்போ நாம அப்படியே கொஞ்சம் வாட் ஃபியூக்கு நம்ம மாறலாம். என்ன, உங்களுடைய தோட்டத்துல நிறைய மரம் நட்டிருக்கீங்களா அப்படி கேட்டா இல்ல ஏதோ எங்களால் முடிஞ்சல கொஞ்சம் மரங்களை நட்டிருக்கோம் அப்படி நம்ம சொல்றோம். சொற்பம் அப்படி சொல்றோம். அப்போ ஏதோ எங்களால் முடிந்த அளவு கொஞ்சம் மரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். சொற்பம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வாட் ஃபியூ, ஏன்னா இந்த இடத்துல ட்ரீஸ் வந்து கவுண்டபிள். அதனால வாட் ஃபியூ ட்ரீஸ். இந்த இடத்துல எங்களிடம் இருந்த அப்படி சொல்லல, எங்களால் முடிந்தன்னு இருக்கு. முடிகிறதுனா கேன், பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால குட். அப்போ வாட் ஃபியூ ட்ரீஸ் வி குட். மெயின் கிளாஸ் பாருங்க. பின்புற தோட்டத்தில் நட்டோம். வி பிளான்டட் a few trees in the backyard அப்படி சொல்லலாம். அதுதான் நாம இந்த இடத்துல we planted what few trees we could in the backyard அப்படி நம்ம சொல்றோம். We planted what few trees we could in the backyard. அடுத்த எக்ஸாம்பிள். இப்போ இங்கேயும் நம்ம வாட் ஃபியூவா வாட் லிட்டிலா அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். அவன் தனக்கு கிடைத்த வெகு சில வாய்ப்புகளையும், கொஞ்ச நெஞ்ச வாய்ப்புகளையும், கொஞ்சம் சொற்ப வாய்ப்புகளையும் சரிவர பயன்படுத்தினான். இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஆங்கிலத்தை மேம்படுத்த அப்படிலாம் அதெல்லாம் நம்ம அடுத்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் இது ரொம்ப லென்த்தியாக உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ தனக்கு கிடைத்த கொஞ்ச நஞ்ச வாய்ப்புகள், ஒரு சில வாய்ப்புகள், வெகு சில வாய்ப்புகள். ஸோ வாய்ப்புகள்ங்கிறப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு வாய்ப்பு, இரண்டு வாய்ப்பு நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அதனால வாட் ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தனக்கு கிடைக்கிறதுனா கெட் இல்லையா, அதனால ஹி காட், பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால வாட் ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹி காட். இப்போ இந்த ஆங்கிலத்தை மேம்படுத்த அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேசிக்கான சென்டென்ஸ் சொல்லிடலாம். அவன் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தினான் இப்படி மட்டும் நம்ம சொல்லுவோம். நான் அந்த இடத்துல சரிவரன்னு கூட நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறதில்ல, பயன்படுத்தினான் மட்டும் நம்ம சொல்லலாம். அப்போ ஹி யூஸ்ட் வாட் ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹி காட். இது பேசிக்கான சென்டென்ஸ். இப்போ இதுல நாம he used what few opportunities he got to improve his English. அவனுடைய ஆங்கிலத்தை மேம்படுத்த பயன்படுத்தினான். அதனால he used what few opportunities he got to improve his English அப்படி போட்டிருக்கோம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா சரிவர பயன்படுத்தினான்னு இருக்கு. அப்படி நம்ம சொல்றதா இருந்தா he made good use of what few opportunities he got to improve his English அப்படி வரும். ஸோ அப்போ ரொம்ப லென்த்தியாக இருக்குன்றதுனால தான் நம்ம இதோட முடித்தோம். அடுத்த சென்டென்ஸ் சொல்லலாமா? அவள் நம்பிய ஒரு சில நண்பர்களை அவள் திருமணத்திற்கு அழைத்தாள். எப்படி சொல்லணும்? ஸோ வெகு சில நண்பர்கள், 1-2 பேரை தான் அவள் நம்பினா, அவங்கள மட்டும்தான் அழைச்சா அப்படி நம்ம சொல்ல போறோம். சொற்பம் அப்படின்றதுனால. ஸோ அவள் நம்பிய வெகு சில நண்பர்கள், 1-2 நண்பர்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்போ வாட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஷி ட்ரஸ்டட். வாட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ்
She trusted. அவள் திருமணத்திற்கு அழைத்தாள். Main class. She invited her friends to a wedding. அப்படின்னு சொல்ற மாதிரி she invited what few friends she trusted to her wedding. She invited what few friends she trusted to her wedding. அப்படி சொல்றோம். தன் பாக்கெட்ல இருந்த 1, 2 நாணயங்களையும், கொஞ்ச நஞ்ச நாணயங்களையும், சொற்ப நாணயங்களையும் அவன் எனக்கு குடுத்தான். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம மணின்னு சொன்னப்போ வாட் லிட்டில்னு சொன்னோம். அன்கவுண்டபிள் அப்படின்றதுனால காயின்ஸ் அப்படிங்கிறப்போ எத்தனை நாணயங்கள் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால வாட் ஃபியூ காயின்ஸ் ஹி ஹேட், அவன் பையில வச்சிருந்த, பொசிஷன்ல இருந்த. அப்போ வாட் ஃபியூ காயின்ஸ் ஹி ஹேட். இந்த இடத்துல மெயின் கிளாஸ் பாருங்க, அவன் எனக்கு கொடுத்தான். ஹி கேவ் மீ வாட் ஃபியூ காயின்ஸ் ஹி ஹேட் இன் ஹிஸ் பாக்கெட். He gave me what few coins he had in his pocket. கேமரா பேட்டரி காலியாகிறதுக்கு முன்னாடி எங்களால் முடிஞ்ச 1, 2 புகைப்படங்களை எடுத்தோம். ரொம்பலாம் எடுக்கல, சும்மா வெரி ஃபியூ அப்படி நம்ம சொல்றோம். ஸோ எங்களால் முடிந்த வெகு சில புகைப்படங்கள், இதுதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ புகைப்படங்கள் கவுண்டபிள் இல்லையா? அப்போ வாட் ஃபியூ ஃபோட்டோஸ், எங்களால் முடிந்த, we could. What few photos we could. நாங்க எடுத்தோம் அப்படின்னு இருக்கு. அப்போ we captured. We captured a few photos we could அப்படி சொல்ற மாதிரி we captured what few photos we could before the camera battery died. கேமரா காலியாகிறதுக்கு முன்னாடி. We captured what few photos we could before the camera battery died. ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்க நிறைய லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ கடைசியா ரொம்ப காமனான ஒரு எக்ஸாம்பிள். தன்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் அவன் இழந்துட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை, தன்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கை. இதுக்கு நாம நம்பிக்கைனா ஹோப், இது வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? அன்கவுண்டபிள் இல்லையா? அப்போ வாட் லிட்டில் ஹோப் ஹி ஹேட், அவனிடம் இருந்த. மிச்ச மீதி இருந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்ற மாதிரி, ரிமைனிங் அப்படின்னு சொல்ற மாதிரி ஹி ஹேட் லெஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வாட் லிட்டில் ஹோப் ஹி ஹேட் லெஃப்ட். ஸோ நிறைய பேர் இதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேட் பிளஸ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் லீவ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த இடத்துல லெஃப்ட்ன்றது ரிமைனிங் அப்படின்ற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறது. அப்போ வாட் லிட்டில் ஹோப் ஹி ஹேட் லெஃப்ட். ஹி லாஸ்ட் வாட் லிட்டில் ஹோப் ஹி ஹேட் லெஃப்ட். இழந்து விட்டான். ஹி லாஸ்ட் வாட் லிட்டில் ஹோப் ஹி ஹேட் லெஃப்ட். இப்போ இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் எனக்கு கிடைச்சதே கொஞ்சம் விடுமுறை. அந்த கொஞ்சம் விடுமுறைனாலையும் நான் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்து கழித்தேன், எங்கேயும் போல அப்படி சொல்கிறோம். இந்த ட்ரை சீசனில் ரொம்பவே விளையில, ஏதோ அவங்க விளைவித்த கொஞ்ச நஞ்ச காய்கறிகளையும் சொற்ப காய்கறிகளையும் கூட அவங்க விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவள் குழந்தை பருவத்தில் இருந்த 1, 2 கடிதங்களை, ரொம்ப சில கடிதங்களை அவள் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த 3 சென்டென்சஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட்லேயே உங்களுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாட் ஃபியூ அண்ட் வாட் லிட்டில் இந்த ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.